ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆவியானவரே, உம்முடைய அன்புக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை போற்றுகிறோம் அப்பா, உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம் ராஜா. ஒருவருக்கே எங்கள் ஆராதனையை செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர் ராஜா. இதை நாங்கள் அறிந்து கொள்ளும்போது, உம்மை நாங்கள் அறிந்து கொள்ளும்போது எங்கள் வாழ்வில் விடுதலையையும் மீட்பையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, சகல சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்துகின்ற சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறைப்பொருட்களை எங்களுக்கு எளிமையாய் கற்றுக் கொடுக்கிறதற்காய் நன்றி. தடைகளை, மன கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள தாழ்மையுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவைகளை, பலவீனங்களை, கண்ணீர்களை அறிந்திருக்கிறீர். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய வார்த்தையை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நீர் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. நம்ம தேவனுடைய மருந்தை குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதோட தொடர்ச்சியை தான் இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 20, 21, 22. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். எப்படி நம்ம உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னா ஒரு டாக்டர் கிட்ட போவோம். அவர் கொடுக்கின்ற மருந்துகளை உட்கொள்ளும் போது அந்த இடத்துல சுகத்தை என்ன செய்வோம்? பார்ப்போம் இல்லையா? அதுபோல தேவனுடைய வார்த்தை தேவ மருந்தாக இருக்கிறது. இந்த தேவ மருந்தை நாம பெற்றுக்கொள்ளணும், இந்த மருந்துல உள்ள விடுதலையையும் வாழ்வையும் நாம பெறணும் அப்படின்னு சொன்னா அந்த மருந்தை உட்கொள்ள வேண்டிய முறை என்று ஒன்று இருக்கிறது. அதுதான் இதுல சொல்லப்பட்டிருக்கு. இதைதான் கடந்த வாரங்களாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். என் மகனே, என்னுடைய வார்த்தைகளை கவனி. அந்த மருந்தை உட்கொள்ள வேண்டிய முதல் படி என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல எத்தனை வார்த்தைகள் இருந்தாலும் நாம என்ன செய்யணுமா? அவருடைய வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். உலக மருந்துக்காது ஒரு லிமிட் உண்டு. எல்லா நோயையும் அதால என்ன செய்ய முடியாது? சுகமாக்க முடியாது. எல்லா பிரச்சனைக்கும் அதுல என்ன கிடையாது? தீர்வு கிடையாது. தேவ மருந்து அப்படி இல்லை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை உடையது. உங்க வாழ்க்கையில உள்ள எல்லா பகுதிகளுக்குமான தீர்வு அவருடைய வார்த்தையில இருக்குது. அததான் அவர் சிலுவையில் அவர் கொடுக்கவும் வந்தார். இந்த மருந்தை, இந்த ஜீவனை நீங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா முதல் படி அவருடைய வார்த்தைகளை நீங்க என்ன செய்யணும்? கவனிக்கணும். 2வது வாசிக்கலாம். அத என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். எத்தனையோ வார்த்தைகள் இந்த உலகத்துல இருந்தாலும் அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவியை என்ன செய்யணுமா? சாய்க்கணும். 2வது படி. 3வது, அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. கண்கள் அப்படின்னு இதுல சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய மனக்கண்கள், நம்முடைய சிந்தனைகளை அது குறிக்கிறது. தேவனுடைய வார்த்தைய நம்முடைய சிந்தனைகளை விட்டு என்ன செய்யக்கூடாதா? பிரிக்க கூடாது. 3வது படி. 4வது, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். 4வது நாம செய்ய வேண்டியது அவருடைய வார்த்தையை என்ன செய்யணுமா? இருதயத்துல காத்துக்கொள்ளணுமா? இந்த 4 படிகளையும் நம்ம செய்யும் பொழுது அவைகள் நம்முடைய உடலுக்கு ஜீவனையும் ஆரோக்கியத்தையும் அது என்ன செய்தா? கொடுக்கிறது. இந்த ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஆங்கிலத்துல மருந்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்க வாழ்க்கைக்கு தேவையான ஜீவனையும் வாழ்வையும் உங்க சரீரத்துக்கு தேவையான மருந்தாகவும் அது என்ன செய்தா? செயல்படுகிறது. இதுல 4வது படியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவருடைய வார்த்தையை இருதயத்துல என்ன செய்யணுமா? காத்து கொள்ள வேண்டும். காத்து கொள்றது அப்படின்னா அதை பத்திரப்படுத்தி கொள்றது, அதை பத்திரமாக வைத்துக் கொள்ளுவது. நமக்கு பதில் தேவன் அதை என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. காத்துக்கொள் அப்படின்னா அந்த பகுதி நம்முடைய பொறுப்பை தான் அது என்ன செய்கிறது? குறிக்கிறது.
வீட்டை பத்திரமா பாத்துக்கோப்பா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? கதவை பூட்டி ஜாக்கிரதையா வைத்து கொள்ள வேண்டும் என்று அர்த்தம். அது நம்முடைய பொறுப்பு. அது போல இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை காத்துக்கொள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, அது திருடு போக கொடுத்து விடாதே. அது அங்கு தொலைந்து போகவும் வாய்ப்பு உண்டு. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். திருடன் அந்த வார்த்தையை என்ன செய்ய வரானா? திருட வருகிறான். அந்த வார்த்தையை திருட விட்டால் போதும், நாம அந்த வாழ்வை என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. அதற்காக அவன் என்ன செய்யறான்? திருட வருகிறான். அவன் திருட வருகின்ற முறைகளை குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். சத்தியம் தெரியல அப்படின்னு சொன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது? எப்படி திருட வருகிறாங்கிறத என்ன செய்ய முடியாது? தெரிந்து கொள்ள முடியாது. மன்னியாமை, மற்றவர்களை மன்னிக்காத கசப்பு, வைராக்கியம், இதன் மூலம் அவன் என்ன செய்ய வருகிறான்? திருட வருகிறான். நம்மை நாமே பாவின்னு சொல்லி ஒரு குற்ற மனப்பான்மை கொடுத்தவன் என்ன செய்ய வருகிறான்? திருட வருகிறான். இன்றைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, கவலை. இதன் மூலமாக அவன் என்ன செய்ய வரான்? திருட வருகிறான். கவலை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் சாதாரணமான ஒரு விஷயம். என்னோட காரியத்தை குறிச்சு, என்னோட வாழ்வை குறிச்சு, என்னோட எதிர்காலத்தை குறிச்சு, என்னோட பிள்ளைகளை குறிச்சு, என்னோட கணவன் மனைவி பெற்றோர்கள், என்னுடைய வேலை, என்னோட சரீரம், என்னுடைய சுகம், இதை குறித்து நான் கவலைப்படாமல் யார் கவலைப்படுவா? அந்த கவலைப்படுகிறத நாம ஒரு பொறுப்பாக நினைக்கிறோம். ஆனா எத்தனை பேருக்கு நம்மில் தெரியும் கவலை என்பது திருடன் திருட வருகின்ற இடம்? இந்த கவலையை குறித்து சத்தியம் என்ன சொல்லுகிறது? இந்த கவலையின் மூலமாக சாத்தான் என்ன செய்ய வரானா? திருட வருகிறான். எதற்காக வருகிறான் நம்ம பார்க்கலாமா? மார்க் 4:18. வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம இதை ஒரு நாள் விரிவாக பார்க்கலாம். இது எதை குறிக்குதுன்னா, ஒரு விவசாயி விதையை விதைக்கின்ற ஒரு ஓமையை அது என்ன செய்கிறது? குறிக்கிறது. அந்த விதையானது 4 வகை நிலத்துல அது விழுகிறது. ஒன்று வழி அருகே விழுகிறது, ஒன்று பாறையுள்ள இடத்துல விழுகிறது, இன்னொன்று முட்களுள்ள நிலத்தில் விழுகிறது, இன்னொன்று நல்ல நிலத்தில் விழுகிறது. இதுல 3வது வகையான நிலம் என்ன அப்படின்னா, முட்கள் உள்ள நிலம். இந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். 18வது வசனம். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். நல்லா பாருங்க, வசனத்தை கேட்டும். நீங்க சொல்லலாம், நான் வார்த்தையை கேட்கிறேன், சத்தியத்தை கேட்கிறேன், அந்த வார்த்தையை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு ஏன் பலன் கிடைக்கவில்லை? நான் ஏன் சுகத்தை பார்க்கவில்லை? நான் ஏன் விடுதலையை பார்க்கவில்லை? அப்படின்னா இந்த 3வது வகையான இருதயம், 3வது வகையான நிலம்னு இதுல சொல்லப்பட்டிருக்கிறது இருதயம். இந்த 3வது வகையான இருதயம் அங்க வசனத்தை என்ன செய்யுது? கேக்குது. அது கேட்காமலாம் இல்லை. வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும், அதுல பலன் கொடாமல் போகிறதற்கு முதல் காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? உலக கவலைகள். உலக கவலைகள் அதை நெருக்கி அந்த வசனத்துல உள்ள பலனை பெற்றுக்கொள்ள விடாம என்ன செய்தா? தடுக்கிறது. இதுல யாரெல்லாம் கவலைப்படாம இப்ப உட்கார்ந்து இருக்கிறீங்க? எல்லாருக்குமே ஒரு கவலை. ஒரு கவலை இல்ல, 10 வழியில 10 வகையான கவலை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இதுதான் நீங்க கேட்கின்ற சத்தியத்தின் பலனை பெறவிடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த கவலை என்பது திருடன் திருட வருகின்ற இடம். இந்த கவலைங்கிறது திருட வருகின்ற இடம் நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த கவலையின் மூலமாக திருட என்ன செய்ய வரானா? திருட வருகிறான். எதை திருட வருகிறான்? அவர் சிலுவையில் கொடுத்த தேவ வாழ்வை திருட வருகிறான். தேவ சமாதானம், தேவ சுகம், அவருடைய சந்தோஷம்,
அவர் கொடுத்திருக்கின்ற அந்த நித்திய ஜீவன்ல என்னெல்லாம் இருக்குதோ அதை திருட வருகிறது யாரா? திருடன் கவலையின் மூலமாக வருகிறான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எதற்காக கவலையின் மூலமாக அவன் எப்படி திருட முடியும் அப்படின்னா, கவலை அதை குறித்து தேவன் அவரது வார்த்தையில என்ன சொல்லி இருக்கிறார் தெரியுமா? வாசிக்கலாம். 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் என்ன செய்யுங்க? வைத்து விடுங்கள். உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, உங்க உறவினர்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்கள் உங்ககிட்ட கேட்கலன்னு சொன்னா உங்களுக்கு வருத்தமா இருக்குமா இருக்காதா? நான் இவ்வளோ கஷ்டத்துல இருக்கிறேன், இதை ஒரு வார்த்தை என்னன்னு அவங்க என்கிட்ட கேட்டாங்களா, என்ன விசாரிச்சாங்களா, என்கிட்ட அது கேட்கலையே அப்படிங்கிற வருத்தம் இருக்குமா இல்லையா? ஒரு மனிதர் நம்மை குறித்து விசாரிக்கவில்லைன்னு சொன்னா நமக்கு என்ன வரும்? வருத்தம் வரும். இங்க சொல்லப்பட்டிருக்கு, உலகத்தை படைத்தவர் கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால். நம்மளை யாரு விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாரா? கர்த்தர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் இல்லை? நீங்க உங்களுடைய உறவுகளோ, நண்பர்களோ, மனிதர்களோ உங்களுடைய கவலைகளை பகிர்ந்து கொள்றீங்க. அவர்களால் உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? முடிந்த அளவு ஒரு உதவி செய்ய முடியும். எல்லாவித சூழ்நிலைகளையும் அவங்களால என்ன செய்ய முடியாது, நினைத்தால் கூட உதவி செய்ய முடியாது. ஒரு நோயில இருக்கிறீங்க, உங்களுக்காக அந்த நோயை அவங்க சுமக்க முடியுமா? உங்க பிள்ளைகள் ஒரு நோயில கஷ்டப்படுறாங்க, அந்த நோயை நீங்க சுமக்க முடியுமா? நினைத்தால் கூட நம்மளால என்ன செய்ய முடியாது. அவரவர் வழியை அவரவர் தான் என்ன செய்யணும்? சுமந்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் விசாரிக்கிறது ஆறுதல் வேணா சொல்ல முடியும், கொஞ்ச நாள் தான், பொறுத்துக்கோ, இது என்ன செஞ்சிடும், சரியாகிவிடும், அவ்வளவுதான். ஆனா இங்க விசாரிக்கிற கர்த்தர், அவரோட இயல்பு என்னவா அப்படின்னா, அவர் விசாரிக்கிறது மட்டும் இல்ல, அந்த தேவைகளை சரி செய்கிறவரும் கூட. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் மனிதன் மாதிரி இல்ல, அவர் மனிதன் அல்ல, அவர் விசாரிக்கிறவர் மட்டும் இல்லையா. ஆங்கிலத்துல சொல்லப்பட்டிருக்கும், மிகவும் அன்புடன், மிகவும் அன்புடன் அதை கேட்டு அதை நம்ம வாழ்க்கையில என்ன செய்கிறாரா? செய்து கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம், சின்ன கவலையை மட்டும் நான் கொடுக்கிறேன் அவர்கிட்ட, பெரிய கவலையை நான் சுமந்துக்கிறேன் அப்படிலாம் இல்லை. கவலைகளை எல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா கவலைகளையும், எல்லா கவலையையும், நாளைக்கு நான் என்ன செய்ய போகிறேங்கிற கவலையில இருந்து இன்னும் 10 வருஷம் கழிச்சு நான் என்ன பண்ணணுங்கிற கவலை, உங்க டாக்டர் ரிப்போர்ட்டை குறிச்ச கவலை, உங்க சரீரத்தில் உள்ள நோயை குறிச்ச கவலை, உங்க எதிர்காலத்தை குறிச்ச கவலை, கையின் பிரயாசங்களை குறிச்ச கவலை, உங்கள் குழந்தைகளை குறித்த கவலை, கவலைகளை எல்லாம். ஆங்கிலத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு முறை நீங்க அதை வச்சுட்டு எல்லா கவலையும் அவர்கிட்ட கொடுத்துருங்கன்னு அர்த்தம். திரும்ப திரும்ப எடுத்துட்டு என்ன செய்யாதீங்க, வராதீங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எதற்காக அவர் அப்படி சொல்லுகிறார்? நம்ம கவலைகளை அவர் விசாரிக்கிறவர் மட்டும் இல்லையா, அதுக்கு என்ன தேவையோ அதை செய்து முடிக்க அவர் காத்து கொண்டிருக்கிறாரா. மத்தேயு 6:25 வசனத்துல இருந்து, ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்?
உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறதென்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறதென்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இங்க பாருங்களேன், ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் என்ன செய்ய போறேன், நாளைக்கு என்ன பண்ண போறேன், எதை உடுத்த போறேன், எதை சாப்பிட போறேன்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாதா? கவலைப்படக்கூடாதா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். வானத்துல பறக்கிற பறவைகள் என்னைக்காவது நிலத்துல உழுது விதை விதைத்து தண்ணீர் பாய்ச்சி அறுவடை செய்து அது களஞ்சியங்களை சேர்த்து வச்சிருக்கா? என்றைக்காவது செய்தித்தாள்ல உணவு இல்லாமல் 1,00,000 பறவைகள் இறந்து போய்விட்டனன்னு சொல்லி செய்தி வந்திருக்கா? அது விதைக்கல, அது அறுக்கல, அதுக்கு யார் உணவு கொடுக்கிறா? கர்த்தர் கொடுக்கிறார். தேவன் அவைகளுக்கு உணவு அளிக்கிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? எதனால ஆகாயத்து பட்சிகளை காட்டிலும் நாம விசேஷித்தவர்களாக இருக்கிறோம்? ஏனென்றால் ஆகாயத்து பட்சிகள் தேவனுடைய சாயலை பெறவில்லை. நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? தேவனுடைய சாயலை பெற்றிருக்கிறோம். ஆகாயத்து பட்சிகளுக்காக தேவன் மனிதனாக இறங்கி வரவில்லை, நமக்காக தேவன் மனிதனாக இறங்கி என்ன செய்தார்? வந்தார். அந்த வசனத்தை பார்க்கலாம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? நீங்க கவலைப்படுறதுனால அதுல ஏதாவது செய்ய முடியுமா? கவலைப்படுறதுனால உங்களால ஒரு முழ உயரத்தை கூட்ட முடியுமா, இல்ல குறைக்க முடியுமா? ஒரு முடிய உங்களால வளர்க்க முடியுமா, இல்ல என்ன செய்ய முடியும்? அதுதான் தேவன் கேட்கிறார். இந்த கவலை என்பது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு உணர்வு, ஒரு பொறுப்பாக ஒரு காரியத்தை நீங்க கவனமாக கையாளுகிற விதம் அதெல்லாம் இல்ல. கவலை என்கிறது திருடன் வருகின்ற வழி. கவலை என்பது அவிசுவாசத்தின் இன்னொரு முகம். எப்படி தேவனை விசுவாசிக்கும் போது தேவனால செயல்பட முடியுமோ, இந்த அவிசுவாசமானது தேவன் உங்கள் வாழ்வில் செயல்படுவதை தடுக்கும். நீங்க கவலைப்படுறதுங்கிறது தேவனுடைய அன்பை அந்த இடத்துல சந்தேகப்பட வைக்கிறான் சாத்தான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு 2 சம்பவங்களை நான் சொல்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை அக்கறைக்கு போங்கன்னு சொல்லி என்ன செய்கிறார்? அனுப்பி விடுகிறார். சீஷர்கள் போக மறுக்கின்றனர். ஏனென்றால் அந்த சீஷர்கள்ல பாதி பேர் மீனவர்கள். அவர்களுக்கு அந்த காலநிலை, அந்த சீதோஷ்ண நிலை, கடலை குறித்த அந்த அறிவு என்ன செய்யும்? அதிகமாக இருக்கும். அந்த கடல்ல புயல் வருகிறதற்கு அறிகுறி இருக்கும். அதனால சீஷர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? போக மாட்டோம்னு சொல்வாங்க. ஆனாலும் அவர் கட்டாயப்படுத்தினதுனால சீஷர்கள் என்ன செய்யறாங்க? போறாங்க. பாதி வழியில என்ன ஆகிறது? புயல் வருகிறது. 4 மணி நேரத்துல கடக்க வேண்டிய இடத்த நடு இரவு வரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? பாதி பகுதியை தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க? கடந்திருக்கிறாங்க. அந்த படகு முழுவதும் என்ன செய்கிறதா? தண்ணீரினால் நிரம்பி இருக்கிறது. அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ற வரைக்கும் அந்த புயலும் அந்த கடலும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது? கொந்தளிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த சமயத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடல் மேல என்ன செய்யறாரா? நடந்து வருகிறார். நடந்து வருகிறத பார்த்த உடனே இந்த சீஷர்கள் எல்லாம் ஆவின்னு நினைச்சு என்ன செய்யறாங்க? பயப்படுறாங்க. பயந்த உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்க பயப்படாதீங்க, இது நான் தான். இது சொன்ன உடனே பேதுரு என்ன செய்த தெரியுமா சொல்வாரு? அது நீர்தான் என்றால் நானும் நடந்து வர கட்டளையிடும். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஏன்னா அது யாருதான்? அவர்தான்.
வா அப்படின்னு சொல்லுவார். சொன்ன உடனே பேதுரு என்ன பண்ணுவார் அப்படின்னா, படகுல இருந்து காலை எடுத்து கடல் மேல என்ன செஞ்சிருவாரு, வச்சிருவார். நல்லா கவனிங்க, அவர் படகுல இருந்து காலை கடல்ல எடுத்து வைக்கும் பொழுது அங்க என்ன இருக்கும்? புயல் இருக்கும். கடல் கொந்தளிச்சுட்டு தான் இருக்கும். புயல் சரியான பிறகு அவர் போகல. இன்னொரு கேள்வி கேட்கிறேன், புயல் அங்கு சரியாகி இருந்தால் பேதுருவால கடல்ல நடக்க முடியுமா? புயல் இருந்தாலும் இல்லை என்றாலும் நம்மால் கடல் மேல என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. அங்க புயல் அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. பேதுரு கால் எடுத்து என்ன செய்கிறார், கடல் மீது வைக்கிறார். அந்த வா என்ற ஒற்றை சொல்லோட விசுவாசம் அவரை கால் எடுத்து என்ன செய்கிறது, வைக்கிறது. அவருடைய பார்வை இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிறது. அவரை பார்த்து கொண்டே கடல்ல என்ன செய்கிறார், நடக்கிறார். அவருடைய வல்லமையில இல்ல, தேவனுடைய வல்லமை. அந்த வா என்ற சொல்லில் அதற்கு வருவதற்கான அந்த வல்லமையும் அதுல என்ன செய்கிறது, இருக்கிறது. கடல் மேல் நடக்க செய்கின்ற வல்லமை அந்த வார்த்தையில இருக்குது. அவர் நடந்து செல்லும் பொழுது அங்கு கடல் கொந்தளிக்கிறது. இடி புயல் சொன்னாங்க, என்ன இருக்கும், இடி இடிக்கும், மின்னல் இருக்கும். அந்த சத்தத்தை கேட்ட உடனே பேதுரு என்ன செஞ்சிருந்திருப்பாரு, மின்னல் அடிக்கும் போது, இடி இடிக்கும் போது என்ன வரும், கவனம் இடிய பார்க்கும், மின்னலை பார்க்கும். இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து கவனம் திருப்பி எங்க பாக்குது, இடியையும் மின்னலையும் பாக்குது. பார்த்த உடனே அங்க என்ன நடந்தது, இதுல நான் நடக்க முடியுமா? அந்த எண்ணம் வந்த உடனே பேதுரு என்ன செய்கிறார், கடலுக்குள் மூழ்கிறார். உடனே இயேசு கிறிஸ்து கையை பிடிச்சு என்ன செய்கிறார், தூக்கி விடுகிறார். இந்த சம்பவத்துல என்ன புரியுது நமக்கு? நல்லா பாருங்க, புயல் அடித்தாலும் புயல் அடிக்கவில்லை என்றாலும் மனிதர்களால் கடல் மீது என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. அவருடைய கண்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் வரைக்கும் அங்கு தேவ வல்லமை அங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அங்க கடல்ல மூழ்கும் போது இயேசு கிறிஸ்து சொல்வாரு, அற்ப விசுவாசியே, ஏன் நீ சந்தேகப்பட்ட? அற்ப விசுவாசினா என்ன அர்த்தம்னா, விசுவாசத்தில் கொஞ்சமாய் இருக்கிறவர்கள்னு அர்த்தம். இந்த விசுவாசத்துல கொஞ்சமா இருக்கிறவர் தான் பாதி தூரம் கடல்ல என்ன செஞ்சாரு, நடந்தாரு. அந்த கொஞ்ச விசுவாசத்துலதான் எங்க நடக்கிறாரு, கடல் மேல நடக்கிறார். ஆனா இந்த கொஞ்ச விசுவாசத்தோட அவர் எப்போ இடியையும் மின்னலையும் பார்த்தாரோ அவிசுவாசம் வந்து ஒட்டி கொள்ளுகிறது. புரியுதா நான் சொல்றது? அவரோட கொஞ்ச விசுவாசத்துல எப்போ அவிசுவாசம் ஒட்டுகிறதோ அவர் என்ன செய்கிறார், மூழ்குகிறார். இந்த கவலை என்பது அவிசுவாசத்தை நமக்கு கொடுக்கிறது. தேவனுடைய அன்பின் மீது சந்தேகத்தை கொடுக்கிறது. அவர் மீது நமக்கு நம்பிக்கை இல்லாமல் நம்மை அது சுமக்க வைக்கிறது. அதனாலதான் பல காரியங்கள்ல அந்த பலனை பார்க்காம இருக்கிறோம். இன்னொரு சம்பவம் நான் சொல்றேன். இஸ்ரவேல் மக்கள் எகிப்துல இருந்து பலத்த அற்புதங்கள் செஞ்சு தேவன் என்ன செய்கிறார், கூட்டி கொண்டு வருகிறார். சின்ன சின்ன அற்புதங்கள் எல்லாம் இல்ல, பெரிய பெரிய அற்புதங்கள். கானான் தேசத்திற்கு முன் வந்து என்ன செய்யறாங்க, நிற்கிறாங்க. இந்த மக்கள் வேவு பார்க்க போகணுங்கிறது இந்த மக்களோட விருப்பம், தேவனோட விருப்பம் அது கிடையாது. ஆனாலும் இந்த மக்கள் விரும்புகிறார்கள், தேவன் அதற்கு இடம் கொடுக்கிறார். மோசேட்ட சொல்லி 12 கோத்திரத்துக்கும் ஒவ்வொருவராக 12 பேரை உள்ள என்ன செய்ய அனுப்பு. உள்ள போறாங்க. 40 நாள் சுத்தி பாக்குறாங்க. அந்த 12 பேரும் மோசேயிடமும் அங்கு இஸ்ரவேல் மக்களிடமும் வந்து தான் பார்த்தவற்றை சொல்றாங்க. அதுல 10 பேர் என்ன சொல்வாங்க அப்படின்னா, அது உண்மையிலேயே தேவன் சொன்னது போல அது பாலும் தேனும் ஓடுகின்ற தேசம்தான், அதுல சந்தேகமே வேண்டாம். ஆனாலும் அங்க யார் இருக்கிறாங்க, ராட்சசர்கள் இருக்கிறாங்க. அங்க கோட்டை எப்படி இருக்கு, பலமா இருக்கு, அரணிப்பா இருக்கு. அவங்க பார்வையில எங்களை பாக்குறதுக்கு எப்படி இருக்குது, வெட்டுக்கிளி போல இருக்கு. எங்க பார்வையிலுமே எங்களை பார்க்க எப்படிதான் இருக்குது, வெட்டுக்கிளி போலதான் இருக்குது. இந்த செய்தி உண்மையா பொய்யா? இவங்க சொன்னது உண்மையா பொய்யா? உண்மைதான், பொய்யெல்லாம் கிடையாது. ராட்சசர்கள் பக்கத்துல மனுஷங்க நின்னா எப்படிதான் இருக்கும், வெட்டுக்கிளி மாதிரி தான் இருக்கும். அந்த கோட்டை மேல வீடுகள் கட்டிக்கிட்டு இருந்தாங்களாம். அந்த கோட்டையோட மேல சுவர்ல ஹோட்டல் இருந்துதான்.
குதிரை அந்த ரதத்தோட அதுல என்ன செய்ய முடியுமா? போக முடியும். அவ்வளோ பெரிய அகலமான சுவர்களை கொண்ட கோட்டை அது. அந்த மக்கள் சொன்னது பொய் கிடையாது. ஆனாலும் சத்தியம் சொல்லுகிறது அது துர்ச்செய்தின்னு சொல்லுகிறது. ஏன் அப்படி சொல்லுது தெரியுமா? வாசிக்கலாம். எண்ணாகமம் 14வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ரா முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும். இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். நீங்க 13வது அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த 10 பேரும் அந்த துர்ச்செய்தி, உண்மை செய்தி தான், பார்த்ததை என்ன செய்வாங்க? சொல்வாங்க. சொன்ன உடனே அந்த 1வது வசனம் பாருங்க. அப்பொழுது சபையார் எல்லோரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று இரா முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். அங்க என்ன செய்யறாங்க? கவலைப்படுறாங்க. நம்ம இது உள்ள போக முடியுமா முடியாதா? ஏனென்றால் அந்த செய்தி அவங்களுக்கு அங்க எதை கொடுக்குது? கவலையையும் பயத்தையும் அங்க என்ன செய்கிறது? கொடுக்கிறது. ஆனா தேவனோட வார்த்தை என்ன? பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்தை உங்களுக்கு சொந்தமாக நான் கொடுத்தேன். நீங்கள் போய் அதை சுதந்தரித்து கொள்ளுங்கள், அதை சொந்தமாக்கி கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தை அதுதான். அந்த பிரச்சனையை பார்க்கும்போது அந்த மக்களுக்கு அங்க என்ன வருது? கவலை வருது, பயம் வருது. இந்த கவலையானது அவங்களை அங்க என்ன செய்ய வைக்குதா? ரா முழுவதும் அழுது புலம்ப வைக்கிறது. இந்த அழுது புலம்பின மக்கள்ல ஒருவர் கூட கானான் தேசத்துக்குள்ள என்ன செய்யல? போகல. இந்த கவலை, இந்த பயம் அவங்களை என்ன செஞ்சது? தேவனுடைய வல்லமைய, அவர் கொடுத்த சுதந்திரத்தை பெறவிடாமல் தடுத்தது. இந்த 9வது வசனத்துல அழகா இருக்கும் பாருங்க. 9வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். அங்க யோசுவாவும் காலேபும் இதை சொல்றாங்க. இந்த மக்கள் அங்க அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க யோசுவாவும் காலேபும் என்ன சொல்றாங்க? கர்த்தருக்கு விரோதமாக நீங்க என்ன செய்யாதீங்க? கலகம் பண்ணாதீங்க. அவங்க கர்த்தருக்கு விரோதமாக அங்க கலகம் பண்ணாங்களா? என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க அவங்க? அந்த தேசத்தோட குடிகள் ராட்சசர்களை பார்த்து, பிரச்சனைய பார்த்து அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அத யோசுவாவும் காலேபும் என்ன சொல்றாங்க? கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணாதீர்கள். நம்ம பிரச்சனையை பார்த்து இப்போ நம்ம அழுது புலம்புறோமா? அழுது புலம்புறோமா? அழுது புலம்புறது இல்லையா? ரா முழுவதும் தூங்காம உட்கார்ந்துருக்கிறோமா? உட்கார்ந்துருக்கிறோம், அழுது புலம்புகிறோம். அதுக்கு சத்தியத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் செய்கிறது. நாம வேணா கேள்வி கேட்கலாம், நான் கர்த்தரை குறை சொல்லவே இல்லையே, அவர் வல்லமையை நான் சந்தேகப்படவே இல்லையே, அவருக்கு வல்லமை இருக்கு, அவரை நான் மரியாதை கொடுக்கிறேன், பயபக்தியா வச்சிருக்கிறேன். ஆனா அவர் வார்த்தைக்கு விரோதமாக நாம செயல்படுவது அவருக்கு கலகம் பண்ணுவது. இவங்க அழுது புலம்புறத சத்தியம் என்ன சொல்லுது? கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறது. இந்த கவலைங்கிறது அவிசுவாசம். சாத்தான் இதன் மூலமாக நம்ம கிட்ட என்ன செய்ய வர்றான்? திருட வருகிறான். தேவன் கொடுத்த அவருடைய வாழ்வை அவன் என்ன செய்ய வர? திருட வருகிறான். சிலுவையில கொடுத்த பரிபூர்ணமான வாழ்வை என்ன செய்ய வரா? திருட வரா. ஏன்னா இந்த கவலை குறிச்சு அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நாளைக்காக குறிச்சு நீ என்ன செய்யாத, கவலைப்படாத. மறுபடி வாசிக்கலாம். மத்தேயு 6வது அதிகாரம் 30வது வசனம், 31, 32. அற்ப விசுவாசிகளே,
இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். கவலைப்படுகிறவர்களை பார்த்து தேவன் என்ன சொல்லுகிறார்? இப்படிதான் ஜாக்கிரதையா இருக்கணும், உங்க காரியங்களை குறிச்சு கவலைப்படணும், பொறுப்பா நடந்து கொள்ளணும்னு சொல்றாரா? இல்ல இல்ல, அற்ப விசுவாசிகளே, விசுவாசத்தில் கொஞ்சமா இருக்கிறவர்களே, எதை குறிச்சு கவலைப்படுறது? நான் என்ன சாப்பிடுவேன், என்ன உடுப்பேன், என் ஜீவன் என்ன ஆகுறது, என் உடம்புல இவ்வளவு நோய் இருக்குதே, எனக்கு வலிக்குதே, டாக்டர் ரிப்போர்ட் இதை சொல்லுதே, என் பிள்ளைங்க என்ன ஆக போறாங்களோ, இதை குறிச்சு நீங்க கவலைப்படுறவங்களை பார்த்து அவர் என்ன சொல்றாரா? அற்ப விசுவாசிகளே. அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஒரு காட்டு புஷ்பத்தை எடுத்து பாருங்க, அழகழகா பூக்குது, கலர் கலரா, எத்தனையோ அழகழகு கலர்கள்ல அது இருக்குது. அதை அத்தனை அழகாக அவர் உடுத்துவிக்கிறாரே, நம்மை உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் இல்லையா? ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அது உணவு இல்லாமல் மடிந்து போவதில்லை, அதற்கு போஷிக்கிறாரே, நம்மை போஷிப்பது அதிக நிச்சயம் இல்லையா? அதனாலதான் அவர் நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு? அற்ப விசுவாசிகளே. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். 32வது வசனம் பாருங்க. இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். யார் அதெல்லாம் நாடி தேடுறாங்களா? அஞ்ஞானிகள்னா என்ன அர்த்தம்? தேவனை அறியாதவர்கள். தேவனை அறியாதவர்கள் தான் நாளைய தினத்தை குறிச்சு, தன்னோட உடலை குறிச்சு என்ன செய்யறாங்களா? கவலைப்படுறாங்க. ஏன்னா அவங்க யாரும் அறியல, தேவனை அறியவில்லை. ஆனா இதுல வருத்தப்படத்தக்க விஷயம் என்னன்னா, தேவனை அறிந்த நாமும் அப்படிதான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். 32. இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். தேவனை அறியாதவர்கள் அதை தேடுறாங்க. ஆனா இதையெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று யார் அறிந்திருக்கிறாரா? பரமபிதா அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லி தேவன் எனக்கு ஆறுதலை சொல்றாரு, எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இது ஆறுதல் கிடையாது, இது கட்டளை. நீங்க கவலைப்பட்டீங்கன்னா தேவனால அந்த இடத்துல என்ன செய்ய முடியாது? செயல்பட முடியாது. அவிசுவாசமானது அவருடைய வல்லமையை அந்த இடத்துல என்ன செய்யும்? தடுக்கும். இதுதான் சத்தியம். அதுதான் அவர் சர்வ வல்லவர் தான். அவரால் கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. அவருடைய வல்லமையை நம்மால கூட்டவோ குறைக்கவோ நம்மால முடியாது. ஆனா அவருடைய வல்லமையை நம் வாழ்வில் செயல்பட விடாமல் நாம் தடுக்க முடியும். அந்த தேர்ந்தெடுக்கிற உரிமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் உலகத்தையே படைத்தவர் மனிதனாக இறங்கி வந்து சிலுவையில் எத்தனை பெரிய ஒரு விடுதலையை அவர் கொடுத்திருக்கிறார். சின்ன விடுதலை இல்ல, ரட்சிப்புன்னு நீங்க நினைக்கிற மாதிரி சின்ன விடுதலை கிடையாது. உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விடுதலையும் அதுல இருக்குது. உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பலன்களும் அதுல இருக்குது. தேவ வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி நான் பரலோகத்துல போய் நான் நித்திய ஜீவனை பெற போறேன்னு நினைக்கிறீங்களா? நித்திய ஜீவன் என்பது என்ன தெரியுமா? தேவனுடைய ஜீவன். நீங்க எப்போ இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ அந்த நித்திய ஜீவன் இந்த உலகத்திலேயே அது ஆரம்பித்து விடுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எந்த அளவுக்கு நீங்க அவரை அறிந்து கொள்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த ஜீவனை இந்த உலகத்துல உங்களால என்ன செய்ய முடியும்? பெற முடியும். உங்க பிரச்சனைக்கு மத்தியில தேவ சமாதானம், உங்க நோய்களுக்கு மத்தியில தேவ சுகம், உங்க பிரச்சனைக்கு மத்தியில தேவ சந்தோஷம், இந்த பாடுகளுக்கு மத்தியில தேவ பலம். இருள் நிறைஞ்ச உலகத்துல அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துறதுக்கு தேவ வல்லமை, இதெல்லாம் இணைஞ்சதுதான் என்னது? நித்திய ஜீவன். அது பரலோகத்துல போய் தான் அவர் எனக்கு தருவேன்னு சொல்லல. எப்போ இயேசு கிறிஸ்துவை இரட்சகரா ஏற்றுக்கொண்டீங்களோ உங்க ஆவியில என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? நித்திய ஜீவன்.
உங்களுக்கு இது தேவை என்பதை அறிந்துதான் அவர் மனிதனாக இறங்கி வந்து இத்தனை பாடுகளையும் அவர் சிலுவையில் அனுபவித்தார். யோவான் 10:10 சொல்லப்பட்டிருக்கு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானோ ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்கலாம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். தேவனுடைய நீதியை பெறப்படிக்கு, அவருடைய பிள்ளையாக நாம் மாற்றப்படும் படிக்கு, நம்முடைய பாவ இயல்பை எடுத்துவிட்டு அவருடைய இயல்பை நமக்கு கொடுக்கும் படிக்கு பாவம் அறியாத இயேசு கிறிஸ்து என்ன செய்யப்பட்டாரா? பாவமாக்கப்பட்டார். கொலோசையர் 2:10. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாயிருக்கிறீர்கள். பரிபூரணம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள்னு இருக்குதா, இருக்கிறீர்கள்னு இருக்குதா? இருப்பீர்களுக்கும் இருக்கிறீர்களுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்க இருப்பீர்கள் அப்படின்னா இனிமேதான் அவர் தருவாருன்னு அர்த்தம். இருக்கிறீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? கொடுத்து விட்டாருன்னு அர்த்தம். பரிபூரணத்தை நாம் பெற்றுக்கொண்டோம்னு அர்த்தம். இததான் அவர் சிலுவையில நமக்கு கொடுத்திருக்கிறார். பரமபிதா இது நமக்கு தேவை என்று அறிந்து அதை நமக்கு என்ன செஞ்சிட்டாரா? கொடுத்து விட்டார். உங்க ஆவியில பரிபூரணம் இருக்கிறது. நீங்க இதை அறிந்து கொள்ளும் போது இந்த பரிபூரணம் உங்க சரீரத்துக்கு என்ன செய்யும்? வெளிப்படும். உங்க வாழ்வில் என்ன செய்யும்? வெளிப்படும். நீங்க கவலைப்படும் போது அவர் செஞ்சதை விசுவாசிக்காம அந்த அவிசுவாசமானது அந்த வல்லமையை அங்க என்ன செய்யும்? தடுக்கும். இப்ப சொல்லுங்க, கவலை யார் கொண்டு வரா? சாத்தான் கொண்டு வரா. நீங்க உள்ள வச்சிருக்கிற பரிபூரணத்தை பெற விடாமல் தடுப்பதற்காக அவன் வருகின்ற ஒரு வாசல் கவலை. இதன் வழியா என்ன செய்ய வரா? திருட வரா. கவலைங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. கவலை ஒரு பாவம். ஏன் பாவம்னு சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா? விசுவாசத்தால் வராத யாவும் என்னதுதான்? பாவமே. தேவனுடைய வார்த்தையை மீறுகிறது என்னதுதான்? பாவம். தேவனுடைய வார்த்தை கவலையை குறிச்சு என்ன சொல்லுது? நீ கவலைப்படாத, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். நீ கவலைப்படாத, நான் உன்னை விசாரிக்கிறேன்னு சொல்றாரு. இதெல்லாம் உனக்கு தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். நீங்க தேவனை அறியாதவர்கள் போல நீங்க இதை தேடி என்ன செய்யாதீங்க, ஓடாதீங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்க அவரை தேடும் போது, அவருடைய வார்த்தையை நீங்க தேடும் பொழுது, அவரை தேடுறதுங்கிறது அவரை நம்ம எதுல போய் தேடுவோம்? அவர் வார்த்தையில. அவர் வார்த்தையில தேட தேட அவர் என்ன கொடுத்திருக்கிறாருங்கிறத உங்களால என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். நீ உங்களுடைய தேவைகளுக்கான பலன் பின்னாடி நிழல் மாதிரி என்ன செய்யுமா? வருமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னும் ஒரே ஒரு வசனம் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். 7வது வசனம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கவலைப்படும் போது அவர் அங்க நம்மளை என்ன செய்ய சொல்லியிருக்கிறாரு? ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து நம்முடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்க கவலைய அவர்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்றாரு. ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல். அந்த கவலையை அப்படியே தூக்கி யார்கிட்ட கொடுக்கணுமா? அவர்கிட்ட கொடுக்கணுமா? நம்முடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எப்படி? நம்முடைய கவலைய ஸ்தோத்திரங்கிறது நன்றி, அவரை மகிமைப்படுத்துகிறது.
கவலையின் போது எப்படி நான் நன்றி சொல்லி தெரியப்படுத்துறது? கவலைக்காக நான் நன்றி சொல்லவா நீங்க கேட்டீங்கன்னா, இல்லை, இந்த வசனம் அப்படி சொல்லல. கவலைக்கு மத்தியில் அவர் என்னை தனியாக விடவில்லை. விசாரிக்கிறவர் என்னுடன் இருக்கிறார். நான் தனியாக இல்லை. அவர் விசாரிக்கிறவர் மட்டுமல்ல, அந்த தேவைகளை சந்திக்கிறவரும் கூட, என்னை அன்பு செய்கிறவரும் கூட. எந்த அளவுக்கு அப்படின்னா, எனக்கு ஜீவனை கொடுத்த அளவுக்கு, எனக்காக இந்த உலகத்திற்கு இறங்கி வந்த அளவிற்கு, எனக்காக அவர் அடிமையின் கோலம் எடுத்திருக்கிறார். என்னை தேடி வந்திருக்கிறார், என்னை அன்பு செய்திருக்கிறார், என் வாழ்வில் செயல்படுவதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் நான் தனியாக இல்லை, எனக்குள் என்னுடனே கூட இதுல மேற்கொள்ள வைக்கிறதற்காக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். இதற்காக நான் என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். நன்றியோடு நம்முடைய கவலைய அவருக்கு தெரியப்படுத்தும் போது உங்க புத்திக்கு எட்டாத தேவ சமாதானம் உங்க சிந்தனையை முதல்ல என்ன செய்யும்? ஆளுக செய்யும். புத்திக்கு எட்டாத தேவ சமாதானம் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க புத்திக்கு புரியாது. கவலை என்னதான் செய்யும்? உங்க பிரச்சனை அப்படிதான் இருக்கும், உங்க சூழ்நிலையில மாற்றம் இருக்காது. ஆனா உங்க சிந்தனையில ஒரு சமாதானத்தை உங்களால உணர முடியும். அதுதான் தெய்வ சமாதானம். இந்த சமாதானத்தை முதல்ல நீங்க இங்க பெற்றுக்கொள்ளும் போதுதான் உங்க சூழ்நிலைகள் மாறும். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? முதல்ல பிரச்சனை சரியாகட்டும், நான் சமாதானத்துக்குள்ள போயிருவேன். அப்படி இல்லை. தேவன் அப்படி என்ன செய்ய மாட்டார்? செயல்பட மாட்டார். ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஆனா நாம எப்படி ஜெபிக்கிறோம்? முழங்கால் போட்டதுல இருந்து எந்திரிக்கிற வரைக்கும் கண்ணீர், புகார், நான் படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியலையா, எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டு இதுல எல்லாம் எனக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பான்னு ஒரே ஒரு வார்த்தை என்ன செய்வோம்? சொல்லுவோம். எந்திரிக்கும் போது அதே பிரச்சனையை தூக்கி தோல்ல என்ன செஞ்சுக்குவோம்? வைத்துக் கொள்ளுவோம். நான் சுமந்து கொள்ளுகிறேன் அப்படிங்கிறாரு. அவரை சுமக்கிறதுக்கு நாம என்ன செய்யறது இல்ல? கொடுக்கறது இல்ல. அதுதான் பிரச்சனை. ஒரு 2 சாட்சி சொல்றேன். 2 ஊழியக்காரர்கள், சத்தியத்தை, சுவிசேஷத்தை கற்றுக் கொடுக்கிற 2 ஊழியக்காரர் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்டார்கள். அதுல ஒரு ஊழியக்காரர் ஒரு நோயினால் மெலிந்து போய் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாரா. அப்போ இன்னொரு ஊழியக்காரர் கேட்டாரா, எதனால மெலிந்து போய் இருக்கிறீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்டாரா. உடனே அந்த பாதிக்கப்பட்ட ஊழியக்காரர் சொன்னாரா, எனக்கு வேண்டாத சிலர் பொய்யாக என் மீது சூழ்நிலைகளை உருவாக்கி கேஸ் போட்டு, கோர்ட்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு? கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அநியாயமாக நான் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன், அநியாயமாக நான் தண்டிக்கப்பட்டிருக்கிறேன். என்னால இதை என்ன செய்ய முடியல? ஏற்றுக்கொள்ளவே முடியல. நான் எந்த தவறும் செய்யல. எனக்கு படுத்தா என்ன செய்ய மாட்டேங்குது? தூக்கம் வரவில்லை. என்னால ஒருவேளை சாப்பாடு கூட நான் என்ன செய்ய முடியல? சாப்பிட முடியல. நான் இந்த கவலையில இருக்க என்னுடைய உடல்நிலை என்ன செய்கிறது? பாதிக்கிறது. என் உடல்ல மேல இருந்து கீழே வரைக்கும் என்னதுதான்? பிரச்சனைகள், நோய்கள். இத சொன்ன உடனே இந்த ஊழியக்காரர் சொன்னாரா, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்களோட விண்ணப்பங்களை நீ என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரத்தோட தேவன்கிட்ட கொடுத்துருங்க. நீங்க ஏன் சுமக்குறீங்க? அது எப்படி நான் சுமக்காம இருக்க முடியும்? கோர்ட்ல கேஸுக்கு யாரு தான் போகணும்? நான் தான் போகணும். வக்கீல போய் யாரு தான் பார்க்கணும்? நான் தான் பார்க்கணும். இதை நான் சுமக்காம அதை யார் சுமக்க முடியும்? உடனே இந்த ஊழியக்காரர் அவர் சந்திக்கின்ற பிரச்சனைகள் கொஞ்சத்தை சொன்னாராம். சொன்ன உடனே அந்த பாதிக்கப்பட்ட ஊழியக்காரர் கேட்டாரா, ஏன் பிரச்சனையை விட இது ரொம்ப பெருசா இருக்குதே, நீங்க எப்படி இதெல்லாம் சமாளிக்கிறீங்க, எப்படி இதை நீங்க சுமக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரா. உடனே இந்த ஊழியக்காரர் சொன்னாரா, நான் ஏன் சுமக்கணும்? அவர் தான் நான் சுமக்கிறேன்னு சொல்றாரே. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் நீ தேவனுக்கு தெரியப்படுத்திரு, என் கையில நீ கொடுத்துருன்னு சொல்றாரு. நான் ஏன் சுமக்கணும்? அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். வைத்து விட்டு எடுத்துட்டு போங்கன்னா சொல்லியிருக்கிறாரு இல்ல, வைத்து விடுங்கள், கொடுத்து விடுங்கள். அதுக்கப்புறம் உங்க பிரச்சனையை தூக்கி என்ன செய்யாதீங்க? சுமக்காதீங்க. சுமக்கிறதுக்கு அவர் இருக்கும்போது நான் ஏன் சுமக்க வேண்டும்? நான் ஒருவேளை சாப்பாடை கூட என்ன செய்யறது இல்ல, நான் தவற விடுவது இல்லை. நல்லா என்ன செய்யறேன்? சாப்பிடுறேன். நைட்டு நான் தூங்காமலாம் இருக்கிறது இல்ல, நல்லா
தூங்குறேன். இது எப்படி உங்களால் முடிகிறது? எனக்கு இந்த தேவனுடைய வார்த்தையில பலனை நான் என்ன செய்யறேன்? பார்க்கிறேன். என்னால இந்த பலனை பார்க்க முடிந்தால் உங்களாலே அதை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அது எப்படி கோர்ட்ல கேஸ் இருக்கும்போது எப்படி தூக்கம் வரும்? அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் போது, அநியாயமாக தண்டிக்கப்படும் பொழுது எப்படி சாப்பிட முடியும்? எப்படி இந்த கவலைய கர்த்தர்கிட்ட நீங்க கொடுக்குறீங்க? ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். உங்களோட கை குழந்தை, சின்ன குழந்தை இருக்குது. உங்களுக்கு ஒரு இடத்துக்கு அவசரமா போகணும், குழந்தைய கொண்டு போக முடியாது. அந்த குழந்தைய யார்கிட்ட நீங்க நம்பி கொடுப்பீங்க? முக்கியமானவங்க, நீங்க நம்புறவங்க, இன்னும் சொல்ல போனா உங்க அம்மா இருந்தா என்ன செய்வீங்க? கொடுப்போம். இல்ல யார நீங்க ரொம்ப பாதுகாப்பா நினைக்கிறீங்களோ, நம்பிக்கையானவங்களா நினைப்பீங்களோ அவங்க கிட்டதான் என்ன செய்வீங்க? கொடுப்பீங்க. ஏன் தெருவுல போறவங்க வர்றவங்க கிட்ட கொடுக்க மாட்டீங்க? ஏன் கொடுக்க மாட்டோம்? நம்பிக்கை இல்லாட்டி என்ன செய்ய மாட்டோம்? கொடுக்க மாட்டோம். உங்க கவலைகளை எல்லாம் ஏன் மேல வச்சிருங்கன்னு ஒருத்தர் சொல்றாரு. அவர்கிட்ட கவலையை ஏன் நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம்? ஏன் கொடுக்க மாட்டேங்கிறோம்? ஏன்னா அவர் மேல நமக்கு என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை. இப்ப புரியுதா? இப்ப புரியுதா? தேவனை நான் விசுவாசிக்கிறேன், நான் இவ்வளவு ஜெபிக்கிறேன், நான் இதெல்லாம் செய்யறேன், அவரை தான் நான் நம்பி இருக்கிறேன்னு வாய் சொல்லுது, இருதயம் என்ன செய்து? தூரமாக இருக்கிறது. இந்த கவலை என்பது அவிசுவாசத்தின் இன்னொரு முகம். இந்த கவலை என்பது தேவன் மீது உள்ள நம்முடைய நம்பிக்கை இன்மையை அது காட்டுகிறது. அவிசுவாசத்தை குறிக்கிறது. அவருடைய அன்பை அது சந்தேகம் கொள்ளுகிறது. நீங்க நினைக்கிற மாதிரி கவலை சின்ன விஷயம் கிடையாது. உங்க கவலைய அவர்கிட்ட கொடுக்க நீங்க கற்றுக்கொள்ளுங்கள். அது கற்றுக்கொள்ளுகிற ஒரு இடம்தான். நீங்க கற்றுக்கொள்ளாம உங்களால அந்த இடத்துக்கு போக முடியாது. அவருடைய பலத்தை நம்ப கற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய அன்பை நம்ப கற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய அன்பை நீங்க நம்புறதுக்கு எப்படி நம்ப முடியும்? உங்க குழந்தைய ரொம்ப முக்கியமானவங்கிட்ட தான் கொடுப்பீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அந்த முக்கியமானவங்கன்னு சொல்லி அவங்க எப்படி அந்த இடத்துக்கு வந்தாங்க? உங்களுக்கு அவங்களோட நீங்க பழகுறீங்க, அறிந்து கொள்றீங்க, அவங்கள தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க, அந்த உறவுல இருக்கிறீங்க, அந்த நம்பிக்கை உங்களுக்கு வருகிறது. அப்போ தேவனுடைய அன்பை நீங்க எப்படி நம்ப முடியும்? அந்த உறவில் தான் உங்களால நம்ப முடியும். சும்மா உங்களால என்ன செய்ய முடியாது? நம்ப முடியாது. இப்ப புரியுதா ஏன் நமக்கு கவலை வருது? அவர் மீது நம்பிக்கை இல்லாததினால். இந்த இடத்துல இந்த ஊழியக்காரர் சொன்னாராம், முதல்ல எனக்கு கஷ்டமா தான் இருந்தது, நான் என்னுடைய கவலை எல்லாம் அவர்கிட்ட நான் கொடுத்துட்டேன். ஆனா படுத்திருக்கும் போது திடீர்னு என்ன வரும்? சாத்தான் அந்த பயத்தை என் சிந்தனையில கொண்டு வருவான், கற்பனைகளை கொடுப்பான். இதெல்லாம் காரியமாக போகுதா என்ன? இதெல்லாம் நடக்க போகுதா என்ன? நீ சொல்லிக்கிட்டே இரு, அதெல்லாம் நடக்காது. எனக்கு வரும்போது உடனே நான் எழுந்து உட்கார்ந்து வேதத்தை எடுத்துருவேன். எடுத்து இந்த வசனத்தை சொல்லுவேன். இந்த கவலை இனிமே என்னால என்ன செய்ய முடியாது? சுமக்க முடியாது. உங்க வார்த்தை என்ன சொல்லுது? என் மேல வச்சிருன்னு சொல்லுது. உங்க மேல வச்சுட்டேன், இனிமே திரும்ப நான் என்ன செய்ய மாட்டேன்? எடுக்க மாட்டேன். நான் எப்ப உங்ககிட்ட கொடுத்துட்டேனோ இனிமே அது உங்க பொறுப்பு. நீங்க அதுல செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நான் உள்ள என்ன செய்ய மாட்டேன்? வரமாட்டேன். அவருடைய வார்த்தைய அவர் தியானித்து நன்றி சொல்லிட்டு படுத்துக் கொள்வாராம். அடுத்து பயம் வந்தாலும் மறுபடியும் எழுந்து உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை என்ன செய்ய ஆரம்பிச்சிருவார்? தியானிக்க ஆரம்பிக்கிறார். அவருடைய அன்பை குறிச்சு அந்த சத்தியத்தை அவர் எடுத்து சிந்தனையில வைத்து அவர் பேச பேச அந்த கவலையை அவரிடத்தில் கொடுக்க அந்த ஊழியக்காரர் என்ன செய்கிறார்? கற்றுக்கொள்ளுகிறார். எந்த கவலையா இருந்தாலும் அவர் என்ன செய்ய மாட்டாரா? கவலைப்பட மாட்டாரா? ஏன்னா கவலைப்படுறதுனால அங்க ஆக போறது ஒன்றுமில்லை. தேவனை விசுவாசிக்கும் போது தேவ வல்லமை வெளிப்படுறது அங்க என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இதை சொல்லி கொடுத்த உடனே அந்த பாதிக்கப்பட்ட ஊழியக்காரர், நானும் இதை செய்கிறேன், உங்களால பெற முடிஞ்சா என்னால என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஒரு சில மாதங்கள் கழித்து மறுபடியும் 2 பேரும் ஒருவருக்கொருவர் பார்க்கும்போது ரொம்ப ஆரோக்கியமாக அந்த பாதிக்கப்பட்ட ஊழியக்காரர் இருந்தாரா. உடனே சொல்லி கொடுத்த ஊழியக்காரர் கேட்டாரா, உங்க பிரச்சனை என்னாச்சு அப்படின்னு கேட்டாரா. என் கவலையை அவரிடம் கொடுக்க நான் என்ன செஞ்சுக்கிட்டேன்? கற்றுக்கொண்டேன். ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. அந்த கவலை வரும்போது, சாத்தான் எண்ணங்களை கொடுக்கும் போது எழுந்து அந்த வார்த்தைகளை நான் சிந்தனைக்கு கொடுக்க ஆரம்பித்தேன். இந்த கவலையை அவர்கிட்ட கொடுத்துட்டேன், இனிமே நான் என்ன செய்ய மாட்டேன்? சுமக்க மாட்டேன். நான் எப்பொழுது கொடுத்தேனோ அவர் அந்த கவலையை பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறார். நான் செயல்பட தேவையில்லை.
இதை நான் கற்றுக்கொள்ள 10 நாள்ல என்ன செஞ்சுதா, அவருடைய சரீரமும் சரியாயிட்டா, அந்த கேஸும் ஒண்ணு இல்லாம போயிட்டா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ இவ்வளவு நாள் அதை தடுத்து வச்சிருந்தது யாரு? இந்த ஊழியக்காரருடைய கவலை, அவிசுவாசம். அதேதான் உங்களுடைய வாழ்க்கையிலையும். எல்லாமே அவர் கொடுத்திருக்கிறார். உலகத்தையே படைத்தவர் உங்களுக்குள் இருக்கிறார். உங்களுடைய தந்தையாக அவர் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக நாம இருந்துகிட்டு இருக்கிறோம். ஏன் பிரச்சனையில போராடுறோம்? அவரை செயல்பட விடாமல் நம்முடைய கவலை, அவிசுவாசம் அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? தடுத்து கொண்டிருக்கிறது. அவருடைய வல்லமையில எந்த குறையும் இல்லை. ரோமர் 8:11 வாசிச்சு முடிக்கலாம். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எபேசியர் 2:1 சொல்லப்பட்டிருக்கு, ஆவியில் மரித்திருந்த நம்மை அவர் என்ன செஞ்சாரா? உயிர்ப்பித்தாரா. எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை இரட்சகரா ஏற்றுக்கொண்டீங்களோ உங்க ஆவி என்ன செய்யப்பட்டு விட்டது? உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டது. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். ஆவியை உயிர்ப்பித்து விட்டு அந்த புதிய ஆவியில தான் அவர் என்ன செய்யறாரு? இருக்கிறார். இப்பொழுது நம்முடைய சிந்தனையையும் சரீரத்தையும் உயிர்ப்பிக்கிறதற்கு அவர் தயாராக இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எந்த பலவீனமா இருந்தா என்ன? டாக்டர் ரிப்போர்ட் என்ன கொடுத்தால் என்ன? நீங்க மரித்து போய் விடுவீர்கள் என்று கொடுத்தாலும் அது ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் கிடையாது. அதை உயிர்ப்பிக்கிறதுக்கு யாரு இருக்கிறாரா? ஆவியானவர் இருக்கிறாரு. உயிர்ப்பிக்கின்ற ஆவியானவர். உயிர்ப்பிக்கின்ற ஆவியானவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க மரித்தே இருந்தாலும் அந்த சூழ்நிலையை உயிர்ப்பிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உறுப்புகள் முடங்கி போயிருந்தாலும் அதை சரியாக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்க சூழ்நிலைகள் சத்து போயிருந்தாலும் அதற்கு உயிர் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எத்தனை பெரிய ஒரு அன்புள்ள தெய்வத்தை, வல்லமையுள்ள தெய்வத்தை நாம தெய்வமா பெற்றிருக்கிறோம் இல்லையா? இததான் தாவீது ராஜா சொன்னாரு, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அந்த பாக்கியத்தை நாம பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு சாட்சி சொல்லி முடிக்கிறேன். ஒரு சில வாரங்களுக்கு முன்னால் ஒரு சகோதரன் கேன்சர் நோயினால பாதிக்கப்பட்டு வந்திருந்தாங்க. சத்தியம் கொடுத்தோம். அதாவது அவருக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, அவருடைய இருதயத்துல அதுக்கு பக்கத்துல உள்ளங்கை அளவுக்கு அவருக்கு கேன்சர் கட்டி 15 கீமோ கொடுக்கணும்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருந்தாரா. 6 கீமோ கொடுத்தும் அதுல கொஞ்சம் கூட அவருக்கு என்ன செய்யல? குறையல. அந்த மருந்து என்ன செய்யல? வேலை செய்யல. அவருக்கு பக்கத்து படுக்கையில இருந்த ஒருவர் மரித்து போய்விட்டார். எதிர் படுக்கையில் இருந்த ஒருவர், 2 பேருமே இவரை விட குறைவாக பாதிக்கப்பட்டவர்கள். இவருக்கு சின்ன வயசு, 1.5 வயசுல குழந்தை இருக்குது. எதிர் படுக்கையில இருந்தவரும் என்ன செஞ்சிட்டாரு? மரித்து போய்விட்டார். அப்ப இவருக்கு எப்படி பயம் இருந்திருக்கும் இல்ல? என்னுடைய மனைவியை, குழந்தையை நான் பார்ப்பேனோ பார்க்க மாட்டேனோ, இந்த நிலைமையில தான் அந்த சகோதரன் என்ன செய்தார்? இருந்தார். அவர்கிட்ட முதல்ல பேசும்போது அவருடைய குரல் எங்களுக்கு சரியா கேட்கவே இல்லை. ஏன்னா அந்த பயம், மரண பயம். இந்த சத்தியத்தை கொடுத்தோம், இதை கேட்க வச்சும் இயேசுவின் நாமத்தினாலே அத்தாரிட்டி பிரேயர் செய்தோம். 2 நாள்லயே அவரோட உடல்ல மாற்றம். டாக்டர் நீங்க வீட்டுல இருந்து வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லி வீட்டுக்கு சென்னையில என்ன செஞ்சுட்டாங்க? அனுப்பிட்டாங்க. அதை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது உள்ளங்கை அளவு இருந்த கட்டி 1 விரல் அளவு என்ன செஞ்சிட்டு மாறிவிட்டது. அடுத்து அவருடைய மனைவி பிள்ளைய பாக்குறதுக்கு ஊருக்கு என்ன செஞ்சிட்டாரு? வந்துட்டாரு. பயாப்சி டெஸ்ட் எடுத்தாங்க. பயாப்சி டெஸ்ட்ல அவருக்கு என்ன ரிப்போர்ட் வந்ததுன்னா, கேன்சர் செல்கள் செத்து போயிட்டுன்னு டாக்டர் சொன்னாராம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருக்கு நாங்க வேற எதுவும் கொடுக்கல, சத்தியம். இயேசு கிறிஸ்து என்ன செய்து முடித்திருக்கிறார், கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நோய் நம்மிடம் இருக்க வேண்டிய அதிகாரம் இல்லை. இயேசு என்ற நாமத்தின் வல்லமை, அந்த இயேசுங்கிற நாமத்தை கொண்டு அத்தாரிட்டி ஜெபம் அவங்களுக்கு செஞ்சோம்.
இப்போ ஒரு வசனம் பார்த்தோம் இல்லையா? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின வல்லமையுள்ள ஆவியானவர் சாவுக்கு ஏதுவான நம்முடைய மாம்சத்தை, சரீரத்தை என்ன செய்யறாரா? உயிர்ப்பிக்கிறார். அந்த கேன்சர் செல்களை அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவரின் வல்லமை என்ன செஞ்சிட்டு? அழித்து விட்டது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த சகோதரனுடைய மனம் எப்படி கலங்கி இருந்ததுன்னா, என்னுடைய குழந்தையையும் என்னுடைய மனைவியையும் நான் பார்ப்பேனா பார்க்க மாட்டேனா? அந்த கவலையில இருக்கிற வரைக்கும் அந்த சுகம் அவருக்கு என்ன செய்யல? கிடைக்கல. இந்த சத்தியத்தை தெரிந்து கொள்ளும் போது அந்த கவலை, பயம் அவரை விட்டு என்ன செஞ்சிட்டு போய்விட்டது. அந்த விசுவாசத்துக்குள்ள அந்த வார்த்தை அவர் என்ன செய்கிறது? கூட்டி வருகிறது. அந்த விசுவாசத்தை அவர் பெற்றுக்கொள்ளும் போது, சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது அந்த உடம்புல கேன்சரால என்ன செய்ய முடியல? இருக்க முடியல. எவ்வளவு ஒரு பெரிய வல்லமை பாருங்களேன். இந்த வாழ்வு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நோயை மேற்கொள்ளுகின்ற வாழ்வு, பிரச்சனைகளை ஜெயிக்கின்ற வாழ்வு. ஏன்னா உலகத்தை ஜெயித்தவர் யாருக்குள்ள இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறாரு. அப்புறம் ஏன் கலங்கணும்? அப்புறம் ஏன் கவலைப்படணும்? அப்ப கவலைப்பட்டோம்னா இன்னும் அவர் செய்ததை நாமளும் என்ன செய்யல? விசுவாசிக்கல. அந்த அவிசுவாசம்தான் அந்த வல்லமை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? தடுக்கிறது. கவலை என்பது அவிசுவாசத்தின் இன்னொரு முகம். திருடன் திருட வருகின்ற ஒரு வழி அது. இந்த கவலைக்கு நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா அந்த வார்த்தையை அவன் என்ன செஞ்சுட்டு போயிடுவான்? திருடி விட்டு செல்லுவான். அதை திருடு போகாதபடி பத்திரமா என்ன செய்யணுமா? காத்து கொள்ளணுமா? எப்படி காத்து கொள்ளணும்? தேவனுடைய அன்பை அறிந்து அவரை விசுவாசிக்க நீங்க கற்றுக்கொள்ளும் போது, அவருடைய அன்பை நீங்க விசுவாசிக்காம உங்க கவலை அவர்கிட்ட நீங்க என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. அவர் அன்பை நீங்கள் அறிந்துதான் விசுவாசிக்க முடியும். அது அறியாம உங்களால என்ன செய்ய முடியாது? விசுவாசிக்க முடியாது. உங்க பிரச்சனைகளை அவரிடம் கொடுக்க நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது இந்த கவலையிலிருந்து நீங்க என்ன செய்ய முடியும்? வெளிவர முடியும். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளது என்று தாவீது ராஜா சொன்னது போல, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட நாங்கள் பாக்கியம் பெற்றவர்களாய் இருக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். இந்த கவலை என்பது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லை. எங்களுடைய உணர்வுகளோ, எங்களுடைய பிரச்சனைகளை குறித்த ஒரு பொறுப்புணர்ச்சியோ அது இல்லை. கவலை என்பது திருடன் திருட வருகின்ற ஒரு வழி. எங்கள் இருதயத்தில் நாங்கள் வைத்திருக்கின்ற வார்த்தைகளை திருட வருகின்ற ஒரு வழி. அவிசுவாசத்தின் இன்னொரு முகம் என்று இன்று சத்தியத்தின்படி நாங்கள் அறிந்து கொண்டோம். கர்த்தர் எங்களை விசாரிக்கிறவரானபடியினால் எங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைக்க எங்களுக்கு இன்று நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பை அறிந்து விசுவாசித்து எங்கள் கவலைகளை உம்மிடம் கொடுக்க நாங்கள் இன்று தீர்மானம் எடுக்கிறோம். நாங்கள் மாற வேண்டிய இடங்களை நீர் சுட்டி காண்பித்ததற்காக நன்றி. எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி. கிறிஸ்துவுக்குள் நாங்கள் பரிபூரணமுள்ளவர்களாய் இருக்கிறோம். எங்களுடைய பிரச்சனைகளை விசாரிக்கிறதற்காக, அவைகளை சந்திக்கிறதற்காக நீர் எங்களுக்குள் இருக்கிறீர். இது எங்களுக்கு தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். நாங்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே இந்த விடுதலை எங்களுக்கு சிலுவையில் நீர் கொடுத்திருக்கிறீர். அதை எங்கள் வாழ்வில் வெளிப்படுத்த நீர் காத்து கொண்டிருக்கிறீர். எங்களுடைய கவலை என்கின்ற அவிசுவாசம் அதை தடுத்து கொண்டிருக்கிறது. இன்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் தருகிறேன். என்ன தேவையில வந்தாங்களோ அவங்களோட நீர் பேசினதற்காக நன்றி. இடைப்பட்டதற்காக நன்றி. மாற வேண்டிய இடங்களை சுட்டி காண்பித்ததற்காக நன்றி. உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மிக பெரிய விலையை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் விலையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க இயேசு கிறிஸ்துவின் சொந்த சரீரமா இருக்கிறீங்க. அவர் காசோ பணமோ பொருளோ கொடுத்து உங்களை விலை கொடுத்து வாங்கல. தன்னோட சொந்த ரத்தத்தினால் உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர். பூமியில் நாங்கள் எதை கட்டுகிறோமோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூமியில் நாங்கள் எதை கட்டவிழ்க்கிறோமோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு சரீரத்திலையும் உள்ள பலவீனம், உறுப்புகளை முடக்கி வைத்திருக்கின்ற, தற்கொலை எண்ணத்தை கொடுக்கின்ற, உறுப்புகளை அழுகி போகச் செய்கின்ற
எலும்புகள் இரத்த ஓட்டத்தின் குறைபாடுகளை கொடுக்கின்ற, கேன்சர் நோயை கொடுத்திருக்கின்ற, கட்டிகளை கொடுத்திருக்கின்ற ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே வேரோடு பிடுங்கி கட்டி நான் கடலில் எறிகிறேன். சிலுவையில் நீர் கொடுத்த தேவ சுகத்தை இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டவிழ்கிறேன். தேவ சுகம் ஒவ்வொருவரது சரீரத்திலும் இயேசுவின் நாமத்தினாலே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட உறுப்புகள் இயேசுவின் நாமத்தினாலே புதிதாக மாறட்டும். கட்டிகள் இயேசுவின் நாமத்தினாலே கரையட்டும். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின வல்லமையுள்ள ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்கிறார். அவர் உங்களுடைய சாவுக்கேதுவான சரீரத்தை, மரித்து போன உறுப்புகளை அவர் உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறார். வல்லமையுள்ள ஆவியானவரால் நீங்க உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. வல்லமையுள்ள ஆவியானவரால் உங்களுடைய சரீரம், உங்களுடைய உறுப்புகள் உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வல்லமையுள்ள ஆவியானவரால் உங்களுடைய இருதயம் உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அடைப்புகள் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படட்டும். வல்லமையுள்ள ஆவியானவரால் உங்களுடைய இரத்த ஓட்டம் புதுப்பிக்கப்படுகிறது. வல்லமையுள்ள ஆவியானவரால் உங்களுடைய எலும்புகள் சீராக்கப்படுகிறது. வல்லமையுள்ள ஆவியானவரால் உங்களுடைய கர்ப்பப்பை புதிய வாழ்வை பெற்றுக் கொள்ளுகிறது. தேங்க்யூ லார்ட், பிரைஸ் தி லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் வாழ்வு உங்களுடைய உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இயேசுவின் தழும்புகளினால் நீங்க சுகமாக்கப்பட்டீங்க. இயேசுவின் நாமத்தினாலே முழுமையான விடுதலையை நீங்க பெற்றுக்கொண்டீங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.